இப்போ ரஞ்சித் சார் ஒரு நடிகர் இயக்குனராக மாறிருக்காருன்னா அதுக்கு சரியான ஒரு ரீசன் வேணும், சரியான ஒரு அர்த்தம் வேண்டும். சும்மா வந்து ஒரு இதில் இறங்கியிருக்க மாட்டார். ஏதோ ஒன்று பாதிச்சு அந்த பாதிப்போட வெளிப்பாடு சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்லணுங்கிற ஒரு அக்கறை, இதுதான் கவுண்டம்பாளையம். கவுண்டர் பாளையம் இல்ல, கவுண்டம்பாளையம் படத்தை அவர் இயக்கியிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நடைமுறையில் சமூகத்தில் என்ன சீரழிவு நடக்குதோ அது சீர்திருத்தத்துக்காக யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பான கலைஞர், அது பொறுப்பான இயக்குனர், பொறுப்பான ஒரு படைப்பாளி. 1950 நடந்த கதை, 1940 நடந்த கதை, 1935 நடந்த கதை. அப்ப எப்போ நடந்த ஒரு பிரச்சனை இப்ப சொல்லி புதுசா ஒரு பிரச்சனை கிளப்புனா அது நல்ல படைப்பாளிக்கு இருக்க முடியாது. பீரியட் ஃபிலிம் வேற. 1947 அப்படின்ட்டு அப்போ சுதந்திர காலகட்டத்தில் நடந்த கதை எடுப்பாங்க. வீரண்டி கட்டபொம்மன் எப்போ நடந்த கதை தான். கப்பலோட்டி தமிழன் எடுத்தாங்க, அது எப்போ 1940, 30 நடந்த கதை தான். இதுதான் எப்போ நடந்த கதையை வரலாறை மக்களுக்கு சொல்றது தான் பீரியட் ஃபிலிமா இருக்க முடியும். இப்ப இது ஒன்று சொன்னா இப்ப புது பிரச்சனை கிளம்பும்னா அது சொல்லக்கூடாது. அந்த பிரச்சனை வராம பார்த்துக்கணும். அவன் தான் நல்ல கலைஞன், அவன் தான் நல்ல படைப்பாளி. எல்லாம் அணைஞ்சு போச்சு, கொஞ்சம் நெருப்பு இருக்கு. அப்புறம் என்ன நல்ல மனுஷன் என்ன பண்ணுவான், அது தண்ணி ஊற்றுவான். கெட்ட நூல் பண்ணுவான், மண்ணெண்ணெய் ஊற்றுவான், பெட்ரோல் ஊற்றுவான். நீ பெட்ரோல் ஊத்துறியா தண்ணியை ஊத்துறியாங்கிறதா பிரச்சனை. இவர் தண்ணி ஊத்துறாரு சார். ரஞ்சித் இது பத்திட்டு எரியக்கூடாதுங்கிறக்கா தண்ணியை ஊத்துறாரு. இதுல வந்து நம்ம வந்து ஒரு என்னை பொறுத்திருக்கு, இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ள அடங்கிட கூடாது. இது இந்த இளைய தலைமுறை இப்போ உள்ள தலைமுறைக்கான படம். இது எதுக்கு ஒரு ஜாதி விஷயங்கள் அது தருவலையது. இது தலைமுறைக்கான படம். நம்ம வீட்டு பொண்ணுங்களை ஒருத்தன் சீரழிச்சானா என்ன கோபம் வரும், அந்த கோபம் வரும் அந்த படத்தை பார்த்து. இது செய்தியா, இது என்ன இது எங்கேயோ நினைச்சா சொல்லியிருக்காரு. நம்ம வீட்டில் நடந்த என்ன கொதிப்பு வரும், நம்மளுக்கு எவ்வளவு வேகம் வரும். நம்மளோட பொண்ணு ஒருத்தன் ஏமாத்தி பணத்துக்காக ஏமாத்தி சீரடிச்சானா கோவம் வராதா? அந்த கோவம் வரணும் சார் படத்தை பார்த்து. கொஞ்சம் கதையை சொல்லிக்கிறாரு, கேட்டுட்டு பொழுது கதையை சொல்லிக்கிட்டு கேட்டு போறதுக்கு அவருக்குள்ள ஒரு வேகம் சிலருக்கு இப்ப தெரியலாம். அது என்னடா இங்க இந்த ஜாதியா அந்த ஜாதியா, எந்த ஜாதி சார், இது மனித ஜாதி சார், மனித ஜாதி, இது மனித ஜாதிக்கான படம். இது யாராவது சொல்லு பாப்போம், ஒரு பாக்காட்ட பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி டிராமா பண்ணி சீரழிக்கலாம் சரியா சரியில்லையா சொல்லுங்க பாப்போம். நாடகம் சொன்னா எதுக்கு ஜாதி குத்துறிய கோபம் வருது? நான் சொல்றேன், நாடக காதல் பண்றது ஒண்ணுதான், ஒரு பொண்ணை கற்பழிச்சு சீரழிக்கணும் ஒண்ணுதான் சார், ரெண்டு ஒண்ணுதான் சார். நாடக காதல் தப்பு சொன்ன இவன் இந்த ஜாதியா இருப்பானோ, இவன் இந்த ஜாதியா இருப்பானோ, பாதிக்கப்பட்டவன் தான் சார் அதுக்கு வேதனைப்படுவான். நான் ஜாதி சொல்ல, எந்த ஜாதிக்காரன் இருந்தாலும் சரி, அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தானா அவன் மனித ஜாதி இல்லை, அவன் மிருகம் எவனா இருக்கட்டும். ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழையா இருக்கு, நல்ல பொண்ணா இருக்கு, அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்றதான் பெரிய மனுஷன். நல்ல வசதியா இருக்கு, பிடிச்சு கழிடா மசி இல்லையா மேட்ரு முடிச்சுடு, அது ஒரு பல ஒரு பொண்ணை வந்து வழி கொண்டு வரணும்னா மேட்ரு பொண்ணு சொன்னா எப்படி பெரிய மனுஷனா இருக்க முடியும்? இதை சொன்னா எந்த ஜாதியோ அந்த ஜாதியோ. ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதியும் இல்லை சார், அவன் மனு ஜாதி இருந்த போதும் சார். என்னை பத்தி ரஞ்சித் சார் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அவர் கோபத்தை வெளிப்படுத்திருக்காரு. இந்த கோபம் பொண்ணை பார்த்து எல்லாருக்கும் வரணும். இங்க ஜாதி பார்த்தீங்கன்னா மனுஷன் இல்லை, முதல்ல
எங்க ஜாதி பார்க்குறிய? உங்களுக்கு கோபம் வருதுங்க. ஒரு பொண்ணு, பணக்கார பொண்ணு, நல்ல மேல் ஜாதி பொண்ணு, லவ் பொண்ணு, செட்டில் ஆயிடலாம். இப்பெல்லாம் பணக்காரன் ஆகணும்னா பணக்காரியை பார்த்து லவ் பண்ணி படைக்கு போட்டு அப்படின்னு சொன்னாக்கா சார் இவர் தப்பான டைரக்டர். மேட்ரு முடி அப்புறம் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா சார் தப்பான டைரக்டர். நாடக காதல் பண்ணி ஏமாத்தன வெட்டி சாயம் சொல்றாருல சரியான டைரக்டர் சார். இந்த பொருள் சமூகத்துக்கு அவன் தேவையான டைரக்டர் சார். ஜாதி தான் விட்டுருங்க. முதல்ல ஜாதி எதையுமே தூக்கி போடுங்க. ஒரு பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தான தப்பா தப்பில்லையாதான். நம்பியார் தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி, வீரப்பா தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி. இப்ப என்ன பண்றீங்க? நம்பியார் கேரக்டர், வீரப்பா கேரக்டர்லாம் ஹீரோ பண்ண சொல்றீங்க. அது உங்களுக்கு சரியா படுதா? உங்களுக்கு சமூகத்தை சீரழிக்கிற நல்ல இயக்குனர் இருக்க முடியாது. ஒரு இயக்குனர் சமூகத்தை சீர்திருத்த வேண்டும். நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்கள் எடுக்க வேண்டும். மேலும் பிரச்சனை சால்வ் பண்றது தான் சார் மனுஷன். ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணணும்? பிரச்சனை சால்வ் பண்ணணும். 2 பேர் வராங்க, இந்தா நீ 60 எடுத்துக்க, இந்த கோடை எடுத்துக்க, வெட்டி சாய்ங்கடா, வெட்டி செத்து போடா. அவன் நல்ல பெரிய மனுஷன் இருக்க முடியும், அவனுடைய நாட்டாம இருக்க முடியும், அவனுடைய பஞ்சாயத்து தலைவர் இருக்க முடியும். சால்வ் பண்ணணும். பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வு உண்டாக்கணும். அவன் தான் படைப்பாளி. வியாபாரியா இருக்காதிய. சினிமாவில் யாரும் வியாபாரியா இருக்காதிய. உங்க வியாபாரத்துக்கு நீங்க பொழைக்கிறதுக்கு சைஸ் ஜாதியோ மதத்தை மூலமாக்காதீங்க. சமூக அக்கறை மூலமாக்குங்க. இல்லையா அழகா பொழுதுபோக்கு படுங்க, தப்பே இல்லை. காமெடி படுங்க, தப்பே இல்லை. ஒரு குடும்ப படுங்க, தப்பே இல்லை. கவுண்டம்பாளையம் இது ஒரு பேரு பிரச்சனை. இது வந்து அரசாங்கத்தோட பிரச்சனை. அப்படி பார்த்தா கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டின்னு வருது, செட்டியாராது தூக்குங்க. எங்க ஜாதி பாக்குறியா? பிள்ளையார்பட்டி பிள்ளைன்னு வருது, அது பிள்ளைமார் படம் கூடாது, தூக்குங்க பிள்ளைய அப்படின்னு நிறைய தெருப்பேர்ல இருந்துச்சு, தேவர் இருந்துச்சு, தூக்குனிய பிள்ளை இருந்துச்சு, தூக்குனிய. சிதம்பரம் பிள்ளை நமக்கு வாவு சிதம்பரம் பிள்ளைன்னா தெரியும், அப்படிதான் படித்தோம். வாவு சிதம்பரம் அப்படின்னாங்க. அவர் பா சிதம்பரம். அவரு சிலருக்கு அந்த அடையாளம் தான் அடையாளம். சாமிநாத ஐயர், சாமிநாத ஐயர்னா தான் நம்ம தமிழ் தாத்தா. சாமிநாதன் அப்படின்னா யாரு? அவரு யாரு? பெப்சி சாமிநாதன். அவரு தமிழ் தாத்தா சாமிநாதன் புல் ஐயர்னா தான் எங்களுக்கு தெரியும். வாவு சிதம்பரம் பிள்ளைனா தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும். என்ன பண்றியா? கட்டு கட்டு அப்படின்னா நிறைய இங்க பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் லிஸ்ட் சொல்லுவோம். சில இடங்கள்ல வரலாற்று எங்களுக்கு பழகி போன ஒன்றை நீங்க அதில் கை வைக்காதீங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லும்போது அது திருக்குறள் மாதிரி ரைமிங் வந்துடும் சார். பசுமனாலே பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துடும். நீ தேவர்னு சொல்லாத, முத்துராமலிங்க சொல்லு. எந்த முத்துராமலிங்கம்? அவரு கவிக்கிற முத்துராமலிங்கம்மா. சிலர் அடையாளங்களை சிதைக்காதீங்க. பசு முத்துராமலிங்க தேவர் அதான் எங்களுக்கு பிடிக்கும். வாவு சிதம்பரம் பிள்ளை அதான் எங்களுக்கு பிடிக்கும். சாமிநாத ஐயர் எங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு உங்களுக்கு ஐயர் ஜாதி, உங்களுக்கு தான் தேவர் ஜாதி, உங்களுக்கு தான் பிள்ளை ஜாதி. எங்களுக்கெல்லாம் வரலாற்று பதிவு அது மாத்தாது. யார் பணபுத்துல அடிச்சுட்டா போதுமா? நீங்க ஜாதி அழிக்கணும்னா ஜாதி சான்றதுல தூக்கிறீங்க, குப்பையில போடுங்க. அது போடுங்க. படிக்க வர பிள்ளைகிட்டலாம் என்ன ஜாதி, உங்க அப்பா என்ன ஜாதி எழுது. ஆனா பாடபுத்தத்துல பசும முத்துராமலிங்க தேவர் தேவர் கூடாது. முத்துராமலிங்கம், வாவு சிதம்பரம். படிக்கிற பாடத்துல நாங்க வந்து ஐயரை கட் பண்ணணும், தேவரை கட் பண்ணணும், புள்ளிய கட் பண்ணணும், கவுண்டர் கட் பண்ணணும். ஆனா ஃபர்ஸ்ட் சேரும்போதே நீ கவுண்டரா, தேவரா, ஐயரா? என்ன எவ்வளவு முரண்பாடு இது? யாரை ஏமாத்திரியா? படிக்கிற பிள்ளை ஜாதி கேட்க சம்பள பொதுவாக்குங்க. என்னைக்கு பள்ளிக்கூடத்தை ஜாதி சென்டர் இல்லாம இருக்கோ அன்னைத்தான் ஜாதி ஒழியும். நீ அதை தூக்கி போட்டு அப்புறம் தேவரை தூக்கு, பிள்ளைய தூக்கு, ஐயரை தூக்கு. யார்கிட்ட ஏமாத்துறிய? கவுண்டம்பாளையம் இந்த நிறைய ஊர் இருக்கு. செட்டியில் சேர்த்துருக்கு, பிள்ளை நிறைய ஊரா இருக்கு. அது கலைக்கணும். அப்புறம் கலைச்சிக்கலாம். இப்போ இந்த படம் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெயிலர் பார்த்தேன். விவசாயிங்க புனிதமான வார்த்தை. விவசாயங்கிறது மாதிரி அதை விட எந்த தொழிலும் இல்லை சார்.
தொழிலே ரொம்ப புனிதமானது விவசாயம். அது டைலாக்கு அது விவசாயிகளை தூக்கலாம் என்ன தோணுச்சு. விவசாயம் பண்ணுற வயிற்று விவசாயம் பண்ணுங்கிறது அவுத்து விவசாயம் பண்ணுறது அது விவசாயங்கிற வார்த்தையை தப்பு எனக்கு வரைக்கும். அது வார்த்தை வரக்கூடாது. என்ன அது நம்ம வந்து இவ்வளோ பேசுகிறோம்ல கொஞ்சம் குறை சொல்லிடணும். ஏன்னா விவசாயங்கிறது நம்மளோட உயிர் சார், நம்மளுடைய மூலதானே சார். அதுக்கு அது ஒப்பிடக்கூடாது. இருந்தாலும் வில்லங்கிறதுனால அதில் விவசாயம் பண்ணு அப்படிங்கும்போது அது விவசாயம் வர முடியாது. அது விஷத்தை விதைக்கிறது. விவசாயத்தை விதைக்கிறது. ஆனால் இந்த படம் ஒரு உண்மையிலேயே நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித் மாடியிருக்காரு. சும்மா ஏதோ ஜாலியாக படம் எடுக்காமல் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு சமூக விழிப்புணர்வு உண்டாக்கணும். குறிப்பாக பொண்ணை பெற்றவங்க பூரா அந்த படத்தை பார்க்கணும். பொண்ணு எந்த அளவுக்கு ஏமாறுவாங்க, எப்படி சீலிஞ்சு போடுவாங்க, எந்த வழியெல்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு இந்த படம் சொல்லும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது காதல் படம் இருந்தால் காதல் எல்லாம் பார்க்கலாம். இது நாடக காதலை பற்றி படம். அதனால் முக்கியமாக பெற்றவங்க தான் பார்க்கணும், மற்றவங்களும் பார்க்கணும். எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெற்றி அடைய வைப்போம். நன்றி, வணக்கம்.